பிரைஸ் தி லார்ட். 2 கொரிந்தியர் 9வது அதிகாரம் 8வது வசனம். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருகச் செய்ய வல்லவராயிருக்கிறார். அன்பானவர்களே, நாம வாழ்க்கையில எப்படி வெற்றி பெறுறது அப்படிங்கிறத குறித்து நாம தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைய தினத்திலே ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார் என்றால், நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூரணம் உடையவர்களாய் இருக்க வேண்டும் அப்படிங்கிறார். ஒரு ஃபுல்ஃபில்லான வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படிங்கிறாரு. அடுத்தது, சகலவித நற்கிரியைகளிலும் நீங்கள் பெருகுகிறவர்களாய் இருக்க வேண்டும். அதாவது நல்ல காரியங்களை நாம் அதிகமாய் செய்ய திராணி உள்ளவர்களாய், தகுதி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நன்றாக கவனிங்கள். நாம மற்றவர்களை எதிர்பார்த்து வாழ்வது தேவனுடைய சித்தம் அல்ல. அவங்க அதை கொடுப்பாங்க, இவங்க இதை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி மற்றவர்களை எதிர்பார்த்து வாழ்வது தேவனுடைய சித்தம் அல்ல. மற்றவர்களுக்கு கொடுத்து உதவி செய்து வாழ்வது தான் தேவனுடைய சித்தம். அப்படி மற்றவர்களுக்கு நாம கொடுக்கும் பொழுது, மற்றவர்களை நாம் தாங்கும் பொழுது, மற்றவர்களுக்கு நாம உதவி செய்யும் பொழுது, அதன் மூலமாக தேவன் நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். சகலவித நற்கிரியைகளிலும் நாம் பெருக வேண்டும் என்று சொல்லுகிறார். அப்படி நற்கிரியைகளில் நாம பெருகிறோம் என்றால் தேவன் நம் தலையை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். பாருங்க, ஒரு கிணற்றுல இருந்து தண்ணி எடுக்க தான் அந்த கிணற்றுல நிறைய தண்ணி ஊறும் அப்படிம்பாங்க. அந்த கிணற்றுல தண்ணியே எடுக்கலைன்னா அந்த தண்ணி, புது தண்ணி அந்த கிணற்றுல ஊறவே ஊறாது. அது மாதிரி தான் நமக்கு ஆண்டவர் கொடுக்கின்ற ஆசீர்வாதமான வாழ்க்கையில நமக்கு இருக்கும் பொருளாதார வசதியை கொண்டு முடிந்தவரை நாம மற்றவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அப்படி நாம் செய்யும் பட்சத்தில் நிச்சயமாக அதை கண்டு நம்மேல் பிரியம் வைத்து ஆண்டவர் நமக்கு ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை கொடுப்பார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் தேற்றரவாளனே, எங்கள் துணையாளரே, எங்கள் நம்பிக்கையே, எங்கள் நங்கூரமே, எங்கள் உயிரே, எங்களை ஒரு நாளும் மறவாதவரே.